நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா களைக்கொல்லி ரசாயனம் அனுமதியின்றி விற்பனை அமேசானுக்கு எதிராக விசாரணை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் அந்த கன்சியூமர் கமிஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ வயலில் பயிர்களுக்கு இடையே வளரும் தேவையற்ற களைகளை கொல்லும் ரசாயன முறைப்படி பதிவு செய்யப்படாத சைக்ளோசைனின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய அதாரிட்டி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சியூமருக்கு ப்ராடக்ட் கொடுக்கும்போது இவங்க வந்து சரியான விளம்பரம் தான் பண்ணுறாங்களா, சரியான முறைப்படி தான் இவங்க வந்து எல்லாமே மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு அதாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அதாரிட்டி. ஸோ இவங்க வந்து எதற்காக இந்த விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது களைகளை கொல்லும் அந்த ரசாயனம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோசைனின் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாத ஒரு களைக்கொல்லியா இருக்கு. இதுல வந்து இதை வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, ஜியோமார்ட் உள்ளிட்ட அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1969ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோசைனின் அப்படின்றது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த நிறுவனங்கள் அதை வந்து சேல் பண்ணனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இதுல நமக்கு ஏதாவது நம்ம மேல்முறையீடு போகணும் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கமிஷன். ஸோ இவங்க கிட்ட தான் நம்ம மேல்முறையீடு வந்து பண்ண முடியும்.